வெல்கம் டு இந்திரா வெங்கடேசன்ஸ் கிச்சன் கும்பகோணம். இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாமா? இது வந்து காஷ்மீரி சில்லி நான் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். இந்த காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 1/4 கிலோ அளவு இருக்குது. பக்கத்தில் வந்து பட்டை மிளகாய் காய வச்சு எடுத்திருக்கேன். அது வந்து 1.25 கிலோ இருக்குது. இந்த 1/4 கிலோ காஷ்மீரி சில்லி வந்து எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு பாருங்கள். இதோடு சேர்த்து பட்டை மிளகாயும் நான் காய வச்சுருக்கேன். இந்த மிளகாய் தான். இதையும் அதோடு சேர்த்து ஒரு 1/4 கிலோ சேர்த்து மொத்தம் 1/2 கிலோ தனி மிளகாய் தூளுக்கு நான் எடுத்துக்கிறேன். மீதி வந்து பட்டை மிளகாய் வந்து குழம்பு தூளுக்கு எடுத்துக்கிறேன். மல்லியையும் அதேமாதிரி நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு. காய வச்சு நான் கவருக்குள்ளே போட்டு வச்சுட்டேங்க. அடுத்து குழம்பு மிளகாய் தூளுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்க்கலாங்கிறத பார்த்துடலாம். 50 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு, 75 கிராம் மிளகு, 75 கிராம் சோம்பு, 75 கிராம் ஜீரகம், வெந்தயம் 50 கிராம், விரலி மஞ்சள் 100 கிராம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் நம்ம ஒன்று ஒன்றா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். ரொம்ப செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா ஓரளவுக்கு ஒவ்வொரு பொருளுமே வாசனை வர அளவுக்கு வறுத்தாலே போதும். இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த பொருளெல்லாம் ரொம்ப செவக்க வறுக்கக்கூடாது, கருகிடக்கூடாது, டேஸ்ட்டு மாறிடும் குழம்பு. நான் வந்து நாட்டு மல்லி தான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன். அதை நான் 1 கிலோ எடுத்து நல்லா புடச்சிட்டு காய வச்சு நான் கவரில் வச்சுருக்கேன். கரெக்டாக நான் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வர அளவுக்கு நான் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் காஷ்மீரி சில்லி ஒரு 1/4 கிலோ, பட்டை மிளகாய் காய வச்சுருக்கேன் 1.25 கிலோ, அதுலேருந்து ஒரு 1/4 கிலோ எடுத்து காஷ்மீரி சில்லி வந்து நான் ஒரு 1/2 கிலோ நான் தனி மிளகாய் தூளுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே தனியாகவே நான் அரைச்சிட்டு வந்துடுவேன். 1 கிலோ பட்டை மிளகாய்க்கு இப்போ நான் சொன்ன ஜாமான்லாம் வந்து எல்லா பொருளும் கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம் எல்லாமே நான் எந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கணும் அந்தளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டை மிளகாயோட தனியாக அரைச்சிட்டு வரணும். அப்போ குழம்பு மிளகாய் தூள் ரெடி ஆகிடும். இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, புளி குழம்பு, மசாலா குழம்பு, சாம்பார், இட்லி சாம்பார், எல்லா வகையான குழம்புக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி அரைச்சி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் அவசியம் சொல்லுங்கள். டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க. வாசனை நல்லா இருக்கும். குழம்பு மீன் குழம்புக்குன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த குழம்பு மசாலா தூளை வந்து நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு மீன் வறுவல் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் சிலதுக்கு வந்து தனி மிளகாய் தூள் தேவைப்படும்ல, அதுக்காக தான் நான் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். அதேமாரி குழம்பு மிளகாய் தூளோட கொஞ்சம் மல்லித்தூளையும் மீன் குழம்புக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் மல்லித்தூளை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ 3மே ரெடி பண்ணி வச்சுட்டு போய் அரைச்சிட்டு வந்துடுவோம். இதோ குழம்பு மிளகாய் தூள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது, நீங்களே பாருங்களேன். டப்பாவை ஓப்பன் பண்ணோடனே ஒரே வாசனையாக இருக்குது. அடுத்து மல்லித்தூள் வந்து சூப்பராக இருக்குது. அதுவுமே நல்லா நாட்டு மல்லிங்கிறதுனால புடச்சிட்டு நல்லா அரைக்கணும். காய வச்சுட்டு நல்லா வாசனையாக நைஸாக அரைச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நாட்டு மல்லி சேர்க்கும்போது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். அதனால் நான் இதை எப்போதுமே நாட்டு மல்லி தான் நான் சேர்த்துப்பேன். நைஸாக நல்லா அரைச்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ காஷ்மீரி சில்லி வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன்ல, 1/4 கிலோ காஷ்மீரி சில்லி, 1/4 கிலோ பட்டை மிளகாயை சேர்த்து அரைச்சிட்டு வந்து தனி மிளகாய் தூள் அதுவுமே நல்லா நைஸாகவே அரைச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த குழம்பு மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள், மல்லித்தூள் எல்லாமே வந்து மிஷின்லேயே அரைச்சி அங்கேயே காய வச்சு எனக்கு கொடுத்துட்டாங்க. அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன கண்டெய்னரில் போட்டு அதை நீங்கள் அப்படியே சின்ன சின்னதாக நம்ம தேவையான அளவு ஒரு 10 நாளைக்கோ ஒரு 15 நாளைக்கோ எந்த அளவுக்கு தேவைப்படுமோ நீங்கள் இது சின்ன ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அப்பப்போ நம்ம பெரிய பாக்ஸ் மிளகாத்தூள் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி எடுக்க வேணாம், அதோட வாசனை போயிடும் வெளியில். மிளகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, வெந்தயம், விரலி மஞ்சள், கருவேப்பிலை எல்லாமே, சோம்பு, மிளகு எல்லாமே சேர்ந்து நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு அப்புறமேல் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மிளகாய் மல்லியோட நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.